மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு யூடியூப்ல இவரை வந்து யூடியூபர்னு வந்து சொல்லக்கூடாது. யூடியூபராக இருக்க வந்து தகுதி இல்லாத தரம் இல்லாத நபர் தான் வந்து இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறது. அதாவது எதனால வந்து தகுதி இல்லை தரம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த பேசுகிறோம்னா நம்ம யூடியூப்ல நம்ம போடுறோம்னா, ஒரு கருத்து அரசியல் சம்பந்தமான கருத்துக்கள் போடுறோம்னா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ, இப்போ பிஜேபி வந்து ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு மறு தடவை வந்து அந்த மேலும் நல்லது பண்ணும்போது நல்லதை பாராட்டணும். இப்போ திமுக கட்சி சார்பை வந்து ஏதோ இப்போ இந்த தடவை ஒரு தப்பு நடக்கணும், அடுத்த தடவை ஏதோ நல்லது பண்றாங்கன்னா அந்த நல்லதை பாராட்டணும். அதனால திமுக பிடிக்கல அப்படின்னா திமுக வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கட்சி குறை சொல்லிக்கிட்டே கூடாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் திருத்திருப்பாங்க, திருத்தி வேற எதுவும் நல்லது பண்ணியிருப்பாங்க. அப்போ தப்பு பண்ணதை விட்டுறணும், நல்லது பண்ணியிருக்காங்க நல்லதை பேசணும். அந்த மாதிரி பேசாம இவ வந்து எப்படின்னா லாஸ்ட்ல இப்ப சொல்ல வேணா, அவசரம் நம்ம முன்கூட்டியே வந்துகிட்டு இருக்கு, இப்ப சொல்ல வேணா. சரி, நம்ம வீடியோக்குள்ள வந்துடும். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம உங்களையும் ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து டான் உங்களை வந்து சேரேன். எதனாலனா, நான் கோயில் சம்பந்தமான வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னன்னா 5 வர நிலையில் கோயிலுக்கு வந்து போகணும்னு ஆசை. அதனால நம்ம அதையும் ஒரு ஃபீல்டு மாதிரி அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எதனால இதுக்குள்ள இதை மாதிரி போட்டுட்டு இருக்கோம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஏதாவது என்னன்னா பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி, பிரெயின் வாஷ் சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நடந்துச்சு, ஓகே. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், திருப்பரங்குன்றத்தில் நடந்த அது பிரச்சனையே இல்லை, அதை இல்லாத பிரச்சனை மாதிரி காட்டி பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க இந்த இதுல. அந்த மாதிரி தான் இதில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் மக்களே. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து யாருன்னா யூடியூபர்னு இல்லை, தரங்கட்ட யூடியூபர், தகுதி இல்லாத யூடியூபர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், கம்பி கட்டும் கதைகள் இவங்க தான். அதாவது இவங்க வந்து எப்படின்னா அந்த கட்சிக்குனே வந்து ஃபுல் சப்போர்ட் போல. தப்பு பண்ணியிருந்தா தப்பை சொல்லணும், சரி பண்ணா சரி சொல்லணும். வந்து அப்படி சொல்ல மாட்டா. ஒரு கட்சி சம்பந்தம் பேசும்போது குரல் ஒசரும், இன்னொரு கட்சி சம்பந்தம் பேசும்போது வந்து இப்படிதான் வந்து பேசிட்டு இருப்பா. சரி, இப்ப பார்ப்போம். இப்ப வந்து நம்ம திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையை பத்தி ஒரு பேட்டு போட்டிருப்பாங்க, அதை பார்ப்போம். மறுபடியும் பார்ப்போம். சங்கி நாய்களா, இவ்வளவு நாள் இந்த ஊப்பி காப்பி சூப்பி மாப்பில பண்ணிக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் இங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மதுரையில இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை வச்சு இந்த சங்கி பயிலுக பண்ற அளவு. அதுலயும் இந்த எச் ராஜா எங்க போனாலும் பொய்ய சொல்லி தெரியுது. முதல் படை வீட்ட சூடு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு? 42 முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை ஆல்ரெடி ஒரு நேர்காணல்ல காந்தியை பத்தி முகமது அலி ஜின்னா ஒரு விஷயம் சொன்னாருன்னு சொல்லி அந்த நேர்காணல்லயே மாத்தினேன். அதே மாதிரி மதுரையில சங்கிகள் நடத்தின ஆர்ப்பாட்டத்திலையும் பல பொய்ய சொல்லுது. உண்மை தெரியாம அந்த சங்கி கூட்டம் பூரா ஆண் கத்திட்டு இருக்கு. மதுரையில ஹிந்துவும் முஸ்லீமும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல நான் சொல்றதை விட மதுரையில உள்ள ஆக்சுவல் ஹிந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்றத நீங்களே பாருங்க. அப்ப நாளைக்கு வந்துட்டு சபரிமலையில இருக்கிற பாபர் மசூதியை வந்து மாத்தணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போனா ஒவ்வொரு இடமா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு இடமா தேவையில்லாத வேலையில். ஓகே, கேட்டுட்டீங்களா? குரலை பார்த்தீங்களா? சங்கி நாய்களா வாடா போடா அப்படின்னு பேசுறான். நான் உன்னை இப்ப வந்து வாடா போடா அப்படின்னு பேசுனா வந்து உனக்கு எப்படி இருக்கும்? யூடியூப்ல வீடியோ போடு, உன்னை போட வேணாம்னு சொல்லல. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவோ இல்ல வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினோவோ வந்து ஐயா மரியாதை பேசி நம்ம அவ்வளோ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஒரு கட்சி சார்ந்த ஒரு செயல்பாடு நடவடிக்கைனால நமக்கு பிடிக்கலனாலும் மக்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க, எப்படியோ ஓட்டு வாங்குறாங்க. அது அடுத்த கட்டம். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான முதல்வர், தமிழ்நாட்டுக்கான துணை முதல்வர், தமிழ்நாட்டுக்கான மந்திரிகள், அவங்களுக்கான கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஓகேவா? இப்படி பேசினாலும் டிஎம்கே சப்போர்ட்லாம் இல்லை. நம்ம தேர்ந்தெடுத்தனால நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளே அவளை வந்து குறை சொல்லக்கூடாது. ஓகே, இது வந்து வாடா போடா மரியாதை எல்லாமே எச்சராச்சாவான். ஏண்டா எச்ச கம்பி கட்டுங்கத. இப்போ உன்னை சொல்லவா? எச்ச இந்த இதோட புஷ்பா 2ல சொல்லியிருப்பாங்க, என்னால நம்ம அல்லு அர்ஜுன் சொல்லியிருப்பாரு, தொக்கு சித்தப்பா, தொக்கு சிஎம், தொக்கு ஏதோ ரெட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எச்சராஜான்னு சொல்றேன், ஏண்டா எச்ச கம்பி கட்டுக்காத, உனக்குள்ள அறிவு இருக்கா? யூடியூப்ல வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதுக்கு நீங்க சங்கி கூட்டம் சொல்றாங்களே, சங்கி கூட்டம் சொல்ற மாதிரியே வந்து அதுக்குன்னு வந்து பிஜேபி தற்கூறிங்க சொல்றத கேட்காதீங்க. மதத்தை தாண்டி மனிதன் வளர்த்து இந்த பிரச்சனை யாருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கியாடா நீ முதல்ல? ஏண்டாடே
நாதாரிப்பால நீ யாரு முதல்ல சொல்லியிருக்கியா? இந்த இது வந்து இந்த பிரச்சனை கிளம்புதுன்னா வந்து மதுரை மக்கள் வந்து இப்போ நானுமே வந்து எங்க ஏரியால வந்து எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோம். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு தலையிட வேணாம்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்குள்ள தலையிட வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து இது வந்து தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சுமூகமா போற மாதிரி இருப்பாங்க. அவெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுகள்னா வந்து இந்த பிரச்சனை நம்ம போயிட்டோம்னா நமக்கு பின்னாடி வந்து பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்குமே நடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் போட்டிருக்காங்க. இங்க முதல்வர் பார்த்திபனூர்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க இங்கனக்குள்ள ராமநாதபுரம் சுத்தி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 144 தடை உத்தரவு போட்டு மதுரையில போய் கிடக்க வேண்டியது. இங்க இருந்து ஹவுஸ் அரெஸ்ட் எதுக்கு பண்ணணும்? வீட்டுக்காவல் எதுக்கு வைக்கிறாங்க என்னே தெரியல. டோட்டலி சிஸ்டமே மாறிடுச்சு. நம்ம அதுக்குள்ள போக வேணாம், விட்டுருங்க. இவன் பேசியிருக்கான் எச்ச ராஜா நீ பாத்தியா? நீலாம் வந்து எச்ச கம்பி கட்டுற உன் பேர் தெரியல, வெறி கொண்டு இருக்காங்க. எவ்வளவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல, அனைத்து மட்டும் ஒற்றுமையா இருக்கிறேன். எனக்கு நாகப்பட்டினம் தான், ஏதோ நானும் மருதமலைக்கு 2 மலை சென்றிருக்கிறேன். அதை கமெண்ட் அப்புறம் படிப்போம். அவன் வீடியோ வந்து அவன் தாண்டா சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ பெரியவளுக்கு மரியாதை கொடுக்குற, உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்குறேன்? ஏன்டா டே எச்சா. ஏன்னா இப்ப காரைக்குடியை பொறுத்த, காரைக்குடியில வந்து குளம்பல காரைக்குடியில வந்து நடந்தது. முஸ்லீம் வந்து எங்க ஏரியா எல்லாருமே ஒற்றுமையா தாங்க இருப்போம். இந்த பிரச்சனை கிளப்பிட்டுதாங்க. மதுரையிலுமே இத்தனை நாள் இந்த பிரச்சனை வந்துச்சாங்க. திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா? இந்த டிசம்பருக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனையை போய் இழுத்து விட்டது யாரு? இழுக்கிற காரணம் என்ன? ஏன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்ற நம்ம சீமானனை வந்து ஆளக்கானா, அவ்வளோ ஆளுக்கானா இது மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு மீடியாக்கெல்லாம் மாதிரி வரப்போன்னு தெரியல. முன்கூட்டியே வந்து பண்ண வேண்டிய எதுவுமே பண்ணல. எனக்கு ப்ரெஷர் ஆகுது. அது போக வந்து என்னன்னா இன்னொன்று கமாண்ட் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு அந்த அவங்க வீடு கம்பி கட்டு, அந்த எச்ச கம்பி கட்டு கதையோட சேனல் எச்ச இருக்கா, எச்ச ராஜான்னு சொன்னால அது மாதிரி எச்ச கம்பி கட்டு கதைகளோட கமாண்ட்ல வந்து போடுறேன். தமிழ்நாட்டு அமைதியான மாவட்டம் மதுரை. தைப்பணத்தெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் அமைதியான மாவட்டம் மதுரை மாவட்டம். டங்ஷன் சொல்லுங்க பிரச்சனை. அப்போ எங்க போனானோ இந்த சங்கி கூட்டம்? எங்க போனானுங்களா? உங்க கிராமத்துல இருந்து ஒரு 7-8 பேர் முக்கியமான கூட்டிட்டு போய் இங்க சந்திச்சு டங்ஷன் சொல்லுங்க ரத்து பண்ணது யாருப்பா? சங்கின்னு சொல்றீங்களா பிஜேபி? அந்த பிஜேபி அண்ணாமலை அவர்களானே வந்து அந்த டங்ஷன் சுரங்கத்தை வந்து ரத்து பண்ணது. நம்ம முதலமைச்சர் வந்து இங்க இவருக்கும் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு வந்து நாங்க ரத்து பண்ற மாதிரி இது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சங்கி கூட்டம் தானே. கமாண்டு போடுறீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்து பார்த்து போடணும். வந்து இப்ப என்னையுமே சங்கின்னு சொல்லாங்க. சங்கின்னு சொன்னா சொல்லிங்களா, எச்ச கூட்டங்களா? இந்தியாவின் சனி பிஜேபி. ஓகே, எச்சராஜா பாவம் தெரியாம வாயத்தை சொல்லிட்டாரு. அதாவது மதுரை வந்து ஒற்றுமையா தான் இருக்கு. மதுரையில ஒற்றுமையா தாங்க இருக்காங்க. திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையே இல்லைங்க. அதை வந்து இவங்க இவங்க எப்பெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் இந்த பேட்டி எடுக்கிற மாதிரி உள்ள எந்த பிரச்சனைக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்லாம் போய் பேட்டி எடுத்து நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், இது மாதிரி எங்களுக்கு மாதிரி பிரச்சனை நடக்குது எங்க தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுத்து பேச வச்சாங்களா என்னன்னு தெரியல. காசு வாங்கியிருப்பாங்கனாலும் அதுவும் தெரியல. அந்த வீடியோ சொன்னேன், இது மாதிரி வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதுதான் இங்க நடந்திருக்கேன். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், நம்ம இந்துக்களை போய் சண்டை மதக்கலவர மாதிரி சண்டைகள் பிரச்சனை எதுவுமே நடக்காது, ஆனா இது மாதிரி சிம்பத்தி இது மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் அந்த எச்ச கம்பி கட்டும் கதைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். முடிஞ்சு வச்சு ஏங்க தெரிஞ்சு வச்சு இந்த எச்ச கம்பி கட்டு கதையெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு, இவனுக்கு ஒரு 910K சப்ஸ்கிரைபர் வேற, இவனை நம்பி வேற இவன் ஒரு ஆளுன்னு. எல்லாருமே ஒற்றுமையா தாங்க இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்ப திருப்பரங்குன்றில் நடந்திருக்கு இந்த பிரச்சனை. பிரான்மலை இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமுறை பக்கத்துல பிரான்மலைன்னு ஒரு பிரம்பு மலை, அதாவது ஒரு மன்னர்களை சங்க இலக்கியங்கள் தெரியும். பிரம்பு மலையா இருந்தது, இப்ப பிரான்மலையா மாறி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரான்மலை வந்து மேல ஒரு சமாதி இருக்கு. தற்கா எனக்கு சொல்ல தெரியாது, நான் ஒரு 7 முறை நான் போயிருக்கேன். பிரம்பு மலை பிரான்மலைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்களுமே வந்து அலபா காலேஜில் நான் படிக்கும்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸு சர்வேஸ்வரன், வசந்தராஜா, ஹாரித், அப்படியே ஹாலித் முகமது, அவன் முஸ்லீம், எல்லாருமே வந்து நல்லா தான் அங்கே போயிட்டு வருவோம். அங்கே வந்து கந்தரிலாம் போடுவாங்க. அதே அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த ஆடு கிடாவிட்ட போனாங்களா, அது மாதிரி நான் அங்கேயுமே விசாரிச்சேன். எங்கள் அத்தை பெரியம்மா அத்தை அங்கெல்லாம் இருக்கு. அங்கே விசாரிச்சப்ப வந்து நம்ம திருப்பரங்குன்றம் எப்படி அதே மாதிரி தான் பிரான்மலை கீழே முருகன் கோயில் இருக்கும். மலை உச்சியில் வந்து நம்ம சமாதி, தற்காவாக எனக்கு இன்னும் தெரியல, சமாதி மாதிரி வந்து இருக்கும். அங்கே போய் நாங்கள் விழுந்து கும்பிட்டு எல்லாம் நாங்கள் வருவோம். அவரு இந்து, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். இந்த அரசியல் பண்றவங்கள பேர்ல இந்த இந்து முன்னணி பண்ணது அரசியலே கிடையாது.
இது மாதிரி ஒரு புனிதமான மணி அடிக்குது, கோயிலில் மணி அடிக்குது, இது புனிதமான இடம், இந்த புனிதத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு மதத்துல நம்ம வெறியா இருக்கோம்னா அடுத்த மதத்தை வந்து புண்படுத்தி தான் வந்து நம்ம மதத்தை உயர்த்து காட்டோம்னா வந்து அது அர்த்தமே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு மதத்தை இப்ப எனக்கு வந்து நான் ஒரு இந்து, இப்ப எனக்கு கிறிஸ்டின் பிடிக்குதுன்னு வைங்களேன், கிறிஸ்தவம், இப்போ எனக்கு இஸ்லாம் பிடிக்குன்னு வைங்களேன், இஸ்லாம் பிடிக்குதுன்னா நான் வந்து என்ன பண்றது, அதுக்காக வந்து இந்துவையும் கிறிஸ்டின் மதத்தையும் ரொம்ப மட்டப்படுத்தி கேவலப்படுத்தி நான் இது பண்ணி என் மதத்தை நான் பெருமையா பேசலாமா? தப்பு. ஒரு மதத்தை கீழ்த்தரப்படுத்தி தன் மதத்தை பெரிதா பேசுறது வந்து மத அது இருக்காது. அதே மாதிரி இந்த பிரான்மணில வந்து கந்தரி கிடாலாம் வெட்டுவாங்களாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கோம், நான் சாப்பிட்ருக்கேன். இப்ப பிரான்மலையில நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பிரான்மலை கந்தரி இது மேல கிடாலாம் கூட்டிட்டு போவாங்களா, எங்க அப்பத்தா உலாம் போயிருக்காங்களா, இன்னுமே எங்க சித்தப்பா எல்லாத்தையுமே நான் கேட்டேன், அங்கே எல்லாம் பண்ணுவேன், நான் சாப்பிட்ருக்கேன். அது போக நான் கேட்டேன். அது மாதிரி வந்து அங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருப்பாங்க. புனிதத்தை அங்கே வந்து புனிதத்தை யாரும் கிடைக்கல. பக்கத்திலே சமாதி இருக்கும், பக்கத்திலே ஒரு முருகர் இது மாதிரி வேல்லாம் ஊண்டி ஒரு மணி ஒன்று, பெரிய மணி ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம கோசு லாக்ஸ்ல இந்த கோவை சுதாகராவோ வீடியோல வந்து மேலே போய் பார்க்கலாம். எல்லாம் ஒற்றுமையா தாங்க இருக்காங்க. நம்மதே ஒரு இதுல வந்து பிரிஞ்சு கிடக்குன்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாங்க. அதேதான் இங்க திருப்பரம் இங்க வந்து கேட்டப்ப பிரான்மல்ல வந்து மேல போய் கார்த்திகை தீபம் மேல திருவண்ணாமலை மாதிரி விளக்கு ஏற்றுவாங்களா, பக்கத்திலே சமாதி இருக்கா, இங்க கந்தரி போடலாம் பக்கத்துல, அங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. இங்கே வந்து ஏன் இந்த மாதிரி பிரச்சனை கிளம்பி இருக்குன்னா, இடத்துல ஒரு புனிதம் கண்டிப்பா இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அது பாதி பேர் கபடதாரி நாடகம் வந்து ஆடுறாங்க, இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல ஆடிட்டாங்க, ஆடி முடிச்சுட்டாங்க, ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மதவாத பிரச்சனை நடக்க போனுச்சு, இது மாதிரி வெட்டக்கூடாது, இது மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப மதுரையில 140 போட்டிருக்கு, இங்க ராம்நாட்டில் வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க சம்பந்தமில்லாத மக்கள்கிட்ட எல்லாம் இது மாதிரி பேட்டி எடுத்துக்கிட்டு இது மாதிரி மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பி கட்டு சொன்னல் இந்த மாதிரி இதெல்லாம் எச் ராஜாவை எச்சுன்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு தகுதியே இல்லாத தரங்கட்ட ஆளு. நீ வார்த்தையை விட்டுனா அதே காரணம் கிடையாது பண்ணி விடுறாங்க. எச் ராஜா எச்சுன்னு சொல்றதுக்கே வந்து உன்னையெல்லாம் விட்டுருக்கவே கூடாது. அவ்வளோ வெறி. அதுக்காக அவனை அப்படி பண்ண இப்படி பண்ண அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தையில வச்சுட்டு இன்னும் இப்படி பண்ணிட்டா அப்படி மிரட்டுறாங்க அப்படிலாம் சொல்லி வச்சுருவீங்க. எச்ராஜா அவர்களை பத்தி பேசுறது உனக்கு என்னடா அருகதை இருக்கு? நீ ஏன் வந்து ஒரு சொம்பு தூக்கி ஏண்டா எச்ச கம்பி கட்டுங்க, நீனே ஒரு சொம்பு தூக்கி எச்ராஜாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அவர் ஆளுநரா இருந்திருக்கா, அவர் தேசிய தலைவரா இருந்திருக்காரு, இப்ப மாறி இருக்காரு, எல்லாமே. ஏண்டா பண்ணாட இதை போடையில யூடியூப்ல என்னென்னமோ ஒரு அரசியல் சம்பந்தம் போடுறீல, இந்த யூடியூப்ல வர பொம்பளை பிள்ளைகிட்ட போட்டு பிராங்க் பண்ற பேர்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஒரு குடியரசு என்னைக்கு நடந்துச்சு, சுதந்திர தினம் என்னைக்கு நடந்துச்சு, சென்னை கொடிக்காத்த குமரன்னா யாரு, வேலுநாச்சியார்னா யாரு, மருது பாண்டியெல்லாம் யாரு, முத்துராமலிங்க தேவர்னா யாரு, அதே மாதிரி வந்து இஸ்லாம் தேவதர்ல போராட்டக்காக போராடினவங்களாம் யாரு, ராணி வேலுநாச்சியார், ராணி லட்சுமி பாய் யாரு, அப்படி வந்து இவ்வளோ பத்தி கேள்வி கேட்காம இது மாதிரி வந்து நீங்க இவ்வளவு வந்து தளபதின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபா பிரைஸ், நீங்க வந்து விஜய் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு 500 ரூபா பிரைஸ், அப்படி போறேன் அவங்கள எடுத்து ஓட்டுங்கடா பண்ணாடையலா. ஏண்டா காலம் கலிகாலமா போயிட்டு இருக்கும் போது அவன் போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு அவன் படிப்புல கவனம் இல்லாம இருக்கான். படிப்பு சம்பந்தமா வந்து யூடியூப்ல இப்படி அப்புறம் படிப்பு சம்பந்தமா போடு ஏடு, அவன் அப்படி விட்டு காசை கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்குறது, காசை கொடுத்து இது பண்றது, திடீர்னு பொம்பளை புள்ள முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயமுறுத்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு அவங்கள பத்தி போடுறா பண்ணாட. ஏண்டா எச்ச கம்பி கட்டுக்கதை. உனக்கு எச்ராஜா பத்தி பேசுறவங்க தகுதியே இல்லடா உனக்குலாம். முதல்ல இன்னும் தரங்கட்ட ஆளு நீலாம், எச்ச கம்பி கட்டுனா தரங்கட்ட ஆளு. எச்ராஜா பத்தி பேசுறதுக்கு இன்னும் தகுதியே இல்லாதாள்றா, அவரை பத்தி பேச உனக்கு அருகதையே கிடையாதுடா. சரி, இவனை பத்தி கம்பி கட்டு வந்துட்டு பேசுறோம்னா இங்களே வந்துகிட்டே இருக்கும், எனக்கு கோவம் வந்துகிட்டே. இவனுக்கு பாத்தீங்களா இந்த மதவாத அரசியல் பண்றதுங்கிறது வந்து இந்த வேலையெல்லாம் இங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களாடா இருக்கு. மதுரையில இந்த திருப்பரங்குன்ற குரலை பாருங்களேன், குரல் இதுல எப்படி வந்து குரல் ஒசந்துகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, எங்கே வேணாலும் எச்சா இந்த வரேன். அந்த டிஎம்கே சப்போர்ட்டா ஞானசேகரனுக்கு உள்ள வந்து ஒரு சப்போர்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ பார்ப்போமா? இப்ப நம்ம இப்ப வாங்க பார்ப்போம். அது போக மக்களே, நம்ம குயிக்குன்னு ஒரு படம் இருக்கு, நம்ம யோகி பாபு நடிச்ச படம். யோகி பாபும் நம்ம இன்னொருத்தவர் இந்த வீரம் படத்துல வந்து நம்ம அஜித் சாருக்கு வந்து தம்பியா நடிச்சவர் இருப்பாரு. அவர் 2 பேருமே காம்பினேஷன்ல நடிச்ச படம் வந்து குயிக்குன்னு ஒரு படம், அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு.
அதில் பாருங்க, இப்போ படத்துக்கு ப்ரொமோஷனாக இல்லை, படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு யதார்த்தமாக பார்த்து இந்த உண்டியலில் பணத்தை போட்டால் சேகர் பாபு அப்படின்னு சொல்லி அதில் வந்துச்சு. அதை வந்து அந்த இந்து சமயத்துறை எடுக்கிறத காசு, உண்டியல போகிற காசு எடுக்கிறத வந்து அழகா நேக்கா சொல்லியிருப்பாங்க. நான் அவன் சொன்னதுக்கு மன்னிச்சுங்க, அந்த படத்துல தான் வரும். அந்த படத்துல அப்படியே சொல்லுவாங்க, 2 பேரை ஒரு ஆளா வச்சுக்கனால அந்த ஊர்ல 2 பேர் இருப்பா, சேகரும் ஒரு ஆள் இருப்பாலாம், பாவுன்னு ஒரு ஆள் இருப்பாங்களாம். அந்த 2 பேரும் போய் அந்த உண்டியல வந்து யோகி சவுதியில இருந்தனால வந்து உண்டியல போய் காசை போடுவாங்க, சாமி கும்பிட்டு காசை போடுவாங்களாம். அது நம்ம ஆள்கிட்ட காசு தானே சொல்லிட்டு இந்த சேகரும் பாவும் சேர்ந்து போய் எடுத்துருவாங்களாம். நாசுக்கா அதுல வந்து அப்படியே சொல்லி விட்டுருப்பாங்க இந்த குயிக்கு படத்துல. சேகர் இன்னொரு ஆளு, சேகர் நானா எங்க அண்ணன் பாவுன்னு வைங்களே, தனித்தனி ஆளு. அந்த உண்டியல காசு எடுத்துட்டு சேகர் பாபு உண்டியல இருந்து காசு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அது குறிப்பிட்டதை வந்து அப்படியே ஒட்டாம ஒட்டி அப்படியே அதில் வந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்துல. இன்னொன்று பார்ப்போம், என் ஞானசேகரன் வழக்குல வந்து ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, அந்த குரலே வந்து மந்தமா இருக்கும். எங்க வரேன், எங்கடா ஞானசேகரன் காணாம. இவளுக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல 1000 ஜாதிய வன்கொடுமை, 1000 பிரச்சனைகள், அம்புட்டு கொடுமைகள் எல்லாமே தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. தான் வீட்டுல அடுப்பை வந்து குப்பையா வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டுல இருக்கிற அடுப்பை போய் சுத்தம் பண்றாங்க. இந்த எச்ச கம்பி கட்டுக்காத இவன் ஒரு ஆளுன்னு வந்து இவனுக்கு ஒரு 910 ஃபாலோவர்ஸ் வேற. வாங்க பார்ப்போம். அதான் வட மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் அவங்க போடுவாங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் அவங்க போட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போட்டால் இவனுக்கு எதுவும் கிடைக்க பேசாம இருந்தா காசு ஈசு வருது என்னன்னு தெரியல. காசு ஈசு வாங்கிட்டு வந்து வடநாட்டில் இருக்கிற பிரச்சனை பேசுறான்னு தெரியல. எல்லாம் மன்னிக்க முடியாத நபர் இவரெல்லாம். சங்கிகளா வாடா போடா இல்ல கம்மி கட்டி இவன் ஒரு ஆளுன்னு நிறைய விஷயங்களை நானும் இந்த மதம் தான் கோயில சாமி கும்பிடுவோம், கோயில் பூஜை வைக்கிறோம். அதுக்காக வந்து ஒரு சில பண்றது பிடிக்காது. அவங்க பண்ண இனிமே போய் வர போடு பேச தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர் இப்ராஹிம் அண்ணனே வந்து அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரு மதத்தை வந்து அப்படியே வந்து புண்படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான இதுவே கிடையாதுன்னு சொல்லி அழகா அருமையா சொல்லியிருப்பாரு. அவரு மனுஷங்க. அது போக வந்து என்னன்னா, இந்த ஒரு பிரச்சனை கிளப்பாருல எம்பி, அவருக்கு வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போட்டா அதில் இஸ்லாமியர்கள் வந்து ஓட்டு போட்டோமா, இந்துக்களை ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் அக்கா வந்து ஒரு இஸ்லாமிய அக்கா வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, நாங்கள் முஸ்லீம்கள் வந்து எல்லாமே ஜமாத்தில் சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் எல்லாமே ஓட்டு போட்டு வந்துடுவோம், நாங்கள் எப்படி ஒத்துமையா இருக்கோம் அது மாதிரி இந்துக்கள் வந்து நீங்கள் ஒத்துமையா இருங்க, அப்போதான் இது போன்ற தலைவர்லாம் வரமாட்டாங்க, இது மாதிரி வந்து மதத்தை தூண்டுறவங்களாம் வரமாட்டாங்க அப்படியே அந்த இஸ்லாமிய அக்கா வந்து அழகா நச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று பார்ப்பேன், அந்த வீடியோ வரமாட்டேங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகரன் ஒருத்தன் இருந்தால அவன் வீடியோவே கண்ணில் தென்பட மாட்டேங்குது. அவர்தான் அந்த சாரா? யார் அந்த சாரான்னு சொல்லி அவளுக்கு அப்படியே குரல் மங்கிருக்கும் அவளுக்கு. அந்த வீடியோ பார்ப்போம், அது கண்ணில் தென்பட மாட்டேங்குது. இவன் வந்து அம்புட்லேயும் வந்து ஒரே மாதிரி தமிழை வச்சுட்டு ஏமாத்துற கோஷ்டி இவங்கெல்லாம். எங்க வரேன், நிறைய வீடியோ போடுவாங்க, அம்புட்டு பிஜேபி அகைன்ஸ்டாக தான் போடுவாங்க. பிஜேபி சப்போர்ட்டா எதுவும் போட சப்போர்ட்டா போடுங்கன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் நடக்கிற பேச மாட்டாங்க இந்த நாதாரி. 5 பேரை உடனே வந்து அங்கிட்டு போயிடுவாங்க. அங்கிட்டு யார் அந்த சார் இங்க காணாமே. அந்த வீடியோல வந்து என்னன்னா வந்து அப்படி இதுல சங்கிகளான்னு சொல்லி உங்களுக்கு வர்ற வாய்ஸ் ஓவர் வந்து அதுல அப்படியே வந்து டம்மியா இருக்கும். இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சார விஷயத்துல வந்து பேசினப்ப வந்து இது மாதிரி அங்கேருந்து கடத்தினாலாம், இதே ஒரு பிஜேபி சம்பந்தமா பிஜேபி தலைவரோ பிஜேபி தொண்டனோ ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தா வாய்ஸே வந்து பெருசா இருக்கும். அப்படி இல்லாம இவன் முழுக்க வந்து அந்த அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து இது மாதிரி போதைப் பொருள் வந்துச்சு அழகா அமைதியா சொல்லியிருப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு இவனை ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த வீடியோ பார்க்காதீங்க, இவனே வந்து ஒரு ஜாதி பெரிய தூண்டுறா இருக்கா, மத இதை தூண்டுற மாதிரி இருக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து தூண்டிற கைக்கூலி மாதிரி வந்து இந்த எச்ச கம்பி கட்டு கதையெல்லாம் வந்து செயல்படுறாங்க. இந்த மாதிரி ஆள்லாம் தவிர்த்துருங்க. நல்ல வீடியோக்கள் போடுறத வந்து பொதுவான விஷயங்களை பாருங்க. இந்த மதங்கோரிலாம் வந்து உள்ள விஷயத்த பேசாம வந்து எப்பயோ நடந்த விஷயத்த பேசி வந்து வீடியோ போட்டு வியூஸுக்காக இப்போ வந்து யூடியூப்ல எல்லாம் வியூஸுக்காக தான் போடுறாங்க. ரொம்ப மதங்கோரி வந்து ரொம்ப ட்ரோல் ஆயிட்டாப்ல. இந்த கம்பி கட்டு கதையெல்லாம் வந்து ஒரு எச்ச இந்த கம்பி கட்டு எச்ச பயலெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க, அதை கண்டுக்காதீங்க. அப்படியே பண்ணலாம் லூஸ்ல அப்படிங்களா ஆளே கிடையாது. சரி மகளே, மேலும் உங்களை வந்து எனக்கு இருக்க கண்டாலும் எனக்கு வெறியாகும். இந்த எச்ச கம்பி கட்டு கதையில கண்டாலும் எனக்கு வெறியா.
மேலும் வந்து உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.